மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பில் இருக்க வெப்பங்கிற பாடத்தை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்புகள் இருக்க வெப்பம் மற்றும் வெப்பநிலை பாடங்களை பார்த்தோம். சரிங்களா? சேம் அங்கே என்னெல்லாம் படித்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் இருக்காது. ஸோ அதனால் ஏற்கனவே படித்தது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வெப்பத்தினுடைய விளைவுகள் சொல்லியிருக்காங்க. வெப்பத்தினுடைய விளைவுகள்லாம் நம்ம அந்த படத்துலேயே படுத்தோம். அதில் முதல் என்னது? விரிவடைதல். சரிங்களா? ஃபஸ்ட்டு வெப்பத்தால் பார்த்தோன்னா பொருட்கள் விரிவடையுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே என்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது பார்த்தோம்னா ஒரு தண்டவாளத்துக்கு இடையில் பார்த்தோன்னா சின்ன கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கேப் எதுக்காகன்னு பார்த்தோம்னா, இப்போ கோடை காலங்களில் வெயில் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த இரும்பானது பார்த்தோன்னா விரிவடையும். சரிங்களா? திண்ம பொருளானது விரிவடையும். ஸோ விரிவடையும் போது பார்த்தோன்னா இந்த கேப் ஃபில் பண்ணிக்கும். திரும்ப குளிர்காலங்கும் போது சுருங்கும் போது பார்த்தோம்னா இந்த கேப் பார்த்தோன்னா திரும்ப வந்துடும். அதனால தான் இந்த கேப் விட்டுருக்காங்க. சப்போஸ் இந்த கேப் விடாமல் நம்ம இதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதிகமான விரிவடைதலின் காரணமாக என்ன ஆகும்? இது பார்த்தோம்னா திரும்ப விரிவடைஞ்சு திரும்ப குளிரும் போது இந்த இடம் பார்த்தோன்னா பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தோன்னா தரமற்றதாக ஆகிடும். அதனால தான் இந்த தண்டவாளங்களில் பார்த்தோன்னா இந்த மாதிரி கேப் விட்டு அவங்க கட்டுறாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு தாங்கி பார்த்துருப்போம். சரிங்களா? ஒரு தாங்கி பிடிச்சிருக்கோம். அந்த தாங்கிக்குள்ளே பார்த்தோம்னா பந்து போடும்பொழுது என்ன ஆகும்? சூடாக இருக்கிறதுனால உள்ளே போகாது. குளிர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அது திரும்ப உள்ளே போய்ட்டுன்னு சொல்லி போன வகுப்பில் நம்ம படிச்சிருப்போம். வெப்பப்படுத்தும் போது திரவ பொருள் பார்த்தோன்னா திடப்பொருளை விட அதிகமாகவும், வாயு பொருட்கள் திரவ பொருட்களை விட அதிகமாக விரிவடைன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், நிலை மாற்றம். நிலை மாற்றம் நமக்கு என்ன தெரியும்? ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும். உதாரணத்துக்கு திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கும், திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கும் மாறுறதை நம்ம நிலை மாற்றம்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை மாற்றம்னா என்னது? ஒரு பொருளுக்கு பார்த்தோன்னா அதிகமாக வெப்பப்படும் போது அது வெப்பமடையும், குளிர்க்கும் போது குளிர்வடையும். ஸோ இந்த மாதிரி வெப்பத்தை பரிமாற்றத்தை நம்ம வெப்பநிலை மாற்றம்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது வேதியியல் மாற்றம். வேதியியல் மாற்றம் என்னது? ஒரு சில வேதியியல்கள் நடைபெறது பார்த்தோன்னா வெப்பமானது தேவைப்படும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த வெப்பாற்றல் மூலமாக வேதியியல் மாற்றத்தினுடைய வினைகளோட வேகத்தை அதிகரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் சமைக்கிற உணவுலாம் என்னது? ஒரு வேதியியல் வெப்பவினை மாற்றம். சரிங்களா? வெப்பத்தால் நடக்கக்கூடிய ஒரு வேதியியல் மாற்றம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் நாய் தனது நாக்கை வெளியே தொங்கவிட்டு கொண்டே சுவாசிப்பதை பார்த்திருப்பீர்கள். அப்படி சுவாசிக்கும் பொழுது அதன் நாக்கில் இருக்கும் ஈரப்பதம் திரவமாக மாறி பின் ஆவியாகிவிடும். திரவநிலை வாயு நிலைக்கு மாற வெப்ப ஆற்றல் தேவைப்படும். இந்த வெப்ப ஆற்றல் நாய் நாக்கிலிருந்து பெறப்படுகிறது. இவ்வாறு நாய் தன் நாக்கில் இருக்கும் தன் வெப்பத்தை வெளியேற்றி தன்னை குளிர்வித்து கொள்கிறது. சரிங்களா? அது தன்னோட நாக்கில் இருக்கக்கூடிய நீரை பார்த்தோன்னா ஆவியாக்கி அது பார்த்தோன்னா நாய் தன்னை குளிர்ச்சி வச்சுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெப்பம் பரவக்கூடிய வழிகள் பார்த்தோம். என்னது? வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சல். வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது எப்படி பார்த்தோம்? அதாவது இரண்டு திண்மங்களுக்கு இடையே நடைபெறக்கூடாது தான் வெப்ப கடத்தல்னு சொல்லி பார்த்தோம். எடுத்துக்காட்டுன்னு பார்த்ததுக்கு ஒரு உலோக கம்பி எடுத்துகிட்டு ஒரு முனையில் ஹீட் பண்ணும்போது இன்னொரு முனையிலே பார்த்தோன்னா ஹீட் பரவுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி பரவுறதுக்கு காரணம் என்ன? வெப்ப கடத்தல்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஏன்னா அங்கே மூலக்கூறினுடைய இயக்காற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இயக்காற்றல் மூலமாக அந்த கம்பி முழுக்க பார்த்தோன்னா வெப்பமானது பரவும். அடுத்து அதுக்கான எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள். அதனால்தான் அலுமினிய பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். அதாவது இதெல்லாம் நமக்கு தெரியும். என்னது? உலோகங்கள்லாம் வெப்ப கடத்திகள் நமக்கு தெரியும். அதனால தான் சமையலுக்கு நம்ம அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாதரசம் சிறந்த கடத்தியாக இருக்கிறதுனால அதை வெப்பநிலை மானியில் பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் குளிர்காலங்களில் கம்பளி ஆடைகளை பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன காரணம்னா அது வெப்ப அரிதிர் கடத்தி. சரிங்களா? அதாவது வெப்பத்தை பார்த்தோன்னா அதிகமாக கடத்தாது. அது மட்டும் இல்லாமல் உடலினுடைய வெப்பத்தை வெளிப்புறத்திற்கு கடத்தாமலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வெப்பச்சலனம். வெப்பச்சலனம் நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது திரவத்திற்கும் வாயுக்கும் அல்லது ஏதாவது இரண்டு ஊடகங்களுக்கு இடையே நடைபெறுறது தான் பார்த்தோன்னா நம்ம வெப்பச்சலனம்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? உதாரணத்துக்கு என்ன, வீட்டில் பார்த்தோன்னா தண்ணி கொதிக்கும் போது என்ன ஆகும்? அடியில் இருக்க தண்ணி பார்த்தோம்னா ஆவியாகி அது மேலே வரும். ஸோ அப்போ அந்த டைமில் மேலே இருக்க நீர் பார்த்தோம்னா என்னது? திரும்ப பார்த்தோன்னா வெப்பத்திற்காக அடியில் போகும்னு சொல்லி போன வகுப்புலேயே நம்ம பார்த்துருப்போம். இது வெப்ப சலனத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு திரவத்தின் அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுவதை தான் நம்ம வெப்பச்சலனம்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கான சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பாங்க. என்னது? நிலக்காற்றும் கடல் காற்றும். அது மட்டும் இல்லாமல் என்னது? சூடான பலூன், பேராசூட் சொன்னோம் இல்லையா? பேராசூட் பறக்கிறதுக்கு நமக்கு வெப்பச்சலனம் தான் காரணம்னு சொல்லி சொன்னோம்.
அடுத்தது பாருங்கள் வெப்ப கதிர்வீச்சு. சரிங்களா, அதுக்கு முன்னாடி இந்த ஒரு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். விறகு அடுப்பை பயன்படுத்தும் பொழுது வெப்பம் பரவும் 3 வழிகளையும் பார்க்கலாம். அதாவது என்னென்ன வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு மூணையுமே பார்க்கலாம். விறகினை எரிக்கும் பொழுது ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு வெப்ப கடத்தல் மூலம் வெப்ப பரவுகிறது. எரியும் விறகின் மேற்பகுதியிலிருந்து காற்று வெப்பமாகி மேலிருந்து செல்வதால் வெப்பச்சலனம் உண்டாகிறது. அடுத்தது வெப்ப கதிர்வீச்சினால் அடுப்பிலிருந்து வரும் வெப்பத்தை நம்மால் உணர முடிகிறது. ஸோ அப்போ நம்ம விறகு எரிக்கும் போது 3 வகையான வெப்ப பரவுதலையுமே பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்திற்கு விறகு பார்த்தா எரிவிடும் பொழுது ஒரு பக்கம் எரியும் போது அது என்னது மறுபக்கத்தும் பரவுவதை பார்த்தோன்னா வெப்ப கடத்தலனும். அடுத்தது எரியும் விறகோட மேற்பகுதியிலிருந்து காற்று வெப்பமாகி மேலே போகிறதுனால அதை வெப்பச்சலனம்னும். அந்த வெப்பத்தை நம்மளால் உணர முடியறதுனால அதை வெப்ப கதிர்வீச்சுன்னு சொல்கிறோம். சரிங்களா, வெப்ப கதிர்வீச்சுனா என்ன அது? அதாவது வெற்றிடத்தில் பார்த்தோன்னா அது எதனோட உதவி இல்லாமல் வெற்றிடத்தில் வெப்பமானது பரவாயில்ல நம்ம வெப்ப கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம என்ன பார்த்தோம்? சூரியனில் இருக்கக்கூடிய வெப்ப கதிர்வீச்சை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நம்மளால் அதனுடைய வெப்பத்தை உணர முடிகிறதெல்லாம் வெப்ப கதிர்வீச்சுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோம். இன்னும் வேறு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெள்ளை நிற ஆடைகள் சிறந்த வெப்ப பிரதிபலிப்பாங்க. இது போன வகுப்புலேயே பார்த்தோம். ஏன் ரெஃப்ளெக்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். அதனால தான் கோடை காலங்களில் அதை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சமையல் பாத்திரங்கள் அடிப்பகுதியில் என்னது கருப்பு நிறத்தை பூசியிருப்பாங்க. அப்போனா தான் அது அதிகமான ஹீட்டை பார்த்தோம்னா எடுத்துக்கும். சீக்கிரமாக பார்த்தோம்னா உணவு சமைக்க முடியும்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது விமானத்தின் புறப்பரப்பு மிகவும் பளபளப்பாக இருக்கும். இதனால் சூரியனிலிருந்து விமானத்தின் மீது விழும் கதிர்வீச்சின் பெரும்பகுதியானது பிரதிபலிக்கப்படுகிறது. அதனால தான் ஃப்ளைட்டில் பார்த்தோம்னா ஒயிட் கோட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ ஒயிட் கோட்டிங் கொடுக்குறதுனால என்ன ஆகுது? இந்த வெப்பமானது பிரதிபலிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெப்பநிலைங்கிறது என்னது? ஒரு பொருளினுடைய சூடான நிலையோ அல்லது குளிர்ச்சி நிலையான நிலையோ, அதாவது அந்த பொருள் எந்த வெப்பநிலையில் இருக்கோ அதை நம்ம வெப்பநிலைன்னு சொல்லுவோம். இன்னும் ஷார்ட்டாக சொன்னோம்னா என்னது? மூலக்கூறுகளுடைய சராசரி இயக்க நிலைன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். வெப்பநிலையுடைய அலகு என்னென்ன பார்த்தோம் நம்ம? ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின், இது எல்லாமே என்னது வெப்பநிலையினுடைய அலகு தான். சரிங்களா, இதில் கெல்வின் அப்படிங்கிறது வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகாக சொல்லி பார்த்துருப்போம். அது பார்த்தோன்னா எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி தான் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். என்னது டிகிரி செல்சியஸ் எப்படி ஃபாரன்ஹீட்டாவோ கெல்வினாவோ மாற்றுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அடுத்ததுங்க கெல்வின் அளவீடுன்னு கொடுத்துருக்காங்க. கெல்வின் அளவீட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா 0 கெல்வின் அப்படிங்கிறது என்னது தனிச்சுழி வெப்பநிலை. இது நம்ம முன்னாடியே பருப்பொருள் படங்கிறதே பார்த்துட்ருக்கோம். 0 கெல்வின் அப்படிங்கிறது பருப்பொருள் வெப்பநிலை. அதே மாதிரி நீரினுடைய முப்புள்ளி என்னன்னு பார்த்தோம் 273.16 கெல்வின். இந்த நிலையில் பார்த்தோன்னா நீரானது திரவ மற்றும் வாயு நிலைகள் மூணுமே பார்த்தோன்னா ஒட்டுக்கா அந்த இடத்துல இருக்கும். இந்த வெப்பநிலையில் பார்த்தோன்னா 3 நிலைகளையுமே நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா, அதனால தான் நீரினுடைய முப்புள்ளின்னு இது கேட்டால் என்ன சொல்லுவோம்? 273.16 கெல்வின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அப்போ டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றினா என்ன பண்ணோம்? அந்த டிகிரி செல்சியஸ் கூட 273.15 கூட்டணும். இதை நம்ம போன வகுப்புலேயே பார்த்தோம். அடுத்தது தனிச்சுழி வெப்பநிலை. தனிச்சுழி வெப்பநிலை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நமக்கு PV = MRTன்னு ஒரு ஃபார்முலா தெரியுமா? இதில் பார்த்தோன்னா Pங்கிறது ப்ரெஷர், அதாவது அழுத்தம், Vங்கிறது பருமன், Mங்கிறது நிறை, Rங்கிறது மாறிலி, Tங்கிறது வெப்பநிலை. சரிங்களா, இதில் நமக்கு ப்ரெஷரும் வால்யூம், அதாவது அழுத்தமும் வருமானம் நமக்கு சுழியாகும் போது நமக்கு இது ரெண்டும் பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன ஆகும்? டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை பார்த்தோம்னா நமக்கு சுழியாயிடும். சரிங்களா, அதை தான் நம்ம தனிச்சுழி வெப்பநிலை சொல்கிறோம். பாருங்கள், ஒரு வாயுவின் அழுத்தமும் கன அளவும் கருத்தியலில் சுழியாக மாறும் பொழுது மாறும் வெப்பநிலைக்கு தனிச்சுழி வெப்பநிலை என்று பெயர். சரிங்களா, அது மாதிரி இது ரெண்டும் சுழியாக மாறும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெப்பநிலை என்ன மாறிடும்? சுழியாக மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அனைத்து வகையான வாயுக்களின் அழுத்தமும் -273.15 டிகிரி செல்சியஸில் செல்சியஸ் வெப்பநிலையில் சுழியாகிவிடும். சரிங்களா, அதாவது இந்த வெப்பநிலையில் எல்லா வகையான வாயுக்களினுடைய வெப்பநிலையும் என்னவாக மாறிடுமா? 0வாக மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ இந்த டிகிரி செல்சியஸ் ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவு? -273.15 அப்படிங்கிறது பார்த்தோம்னா தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்கிறோம். சரிங்களா, அல்லது 0 கெல்வின்னு சொல்லலாம். 0 கெல்வின்னாலும் கரெக்டு தான், அல்லது -273.15 டிகிரி செல்சியஸ்னாலும் கரெக்டு தான். சரிங்களா, ரெண்டுமே ஒரே மதிப்பு தான். 0 கெல்வினை நம்ம டிகிரி செல்சியஸாக மாற்றணும்னா நமக்கு என்ன வரும்? -273.15 டிகிரி செல்சியஸ். சரிங்களா, ஏதாவது ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொன்று நம்மளால் எழுதிட முடியும். சரிங்களா, ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த ஃபார்முலாலேயே நீங்கள் கெல்வினுக்கு பதில் என்னது 0ன்னு போடுறீங்க. அப்புறம் டிகிரி செல்சியஸ் என்ன வரும்? -273.15 டிகிரி செல்சியஸ்னு வந்துருமா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க.
அப்போ தனிச்சுழி வெப்பநிலை மதிப்பு என்ன கேட்டால் 0 கெல்வின் சொல்லலாம், அல்லது -273.15 டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம். நீரின் முப்புள்ளினா 273.16 சரிங்களா, அல்லது 15 கூட சொல்லிங்க, அது கூட தப்பு இல்லை. அவ்வளோதாங்க. அடுத்தது எப்படி மாற்றணும்னு சொல்லி பார்த்தோம். நீருக்கு பார்த்தோம் என்னது கெல்வின் செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டில் மாற்றிருக்காங்க எப்படின்னு பாருங்கள். அதாவது டிகிரி செல்சியஸ்லேருந்து எல்லாத்தையும் மாற்றும் பாருங்க. நீரின் கொதிநிலை நமக்கு 100 டிகிரி செல்சியஸ்னு தெரியும். அதை கெல்வினாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், 273.15 கூட்டணும்னா டேரெக்டாக நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இதே ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னது, F - 32 × 5/9 பார்த்துருப்போம் சரிங்களா, ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் சரிங்களா, ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ். இதுதான் என்னது டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாடு. இவங்க கீழே கூட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொடுக்கலையா? இந்த பாருங்க மேலே கொடுத்துருக்காங்க. டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறதுக்கு பாருங்கள், இந்த 32 இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த 5/9 இந்த கொண்டு வந்தோம்னா நமக்கு சொன்ன ஃபார்முலா வந்துடும். இல்லை நீங்கள் இப்படியே ஞாபகம் வச்சதுனால வச்சுக்கிங்க சரிங்களா. F = 9/5C + 32ன்னு சொல்லி ஞாபகம் வச்சனால வச்சுக்கிங்க. இதை விட இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இந்த 32 வந்து 5/9 இந்த கொண்டு வந்தோம்னா இந்த பக்கம் டிகிரி செல்சியஸ் மட்டும் இருக்கும் சரிங்களா. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது பாருங்கள், பனிக்கட்டியினுடைய உருகுநிலை. பனிக்கட்டியினுடைய உருகுநிலை எப்படி சொல்லலாம், 0 டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம். அதை வந்து பார்த்தோன்னா கெல்வினாக மாற்றுறதுக்கு 273 கூட்டியிருப்போம். அதே மாதிரி இந்த 0 கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டேரெக்டாக 32ன்னு சொல்லி கிடச்சிரும். அடுத்து தனிச்சுழி வெப்பநிலை நம்ம எவ்வளோ பார்த்தோம், 0 கெல்வின் பார்த்தோம். அதை டிகிரி செல்சியஸாக மாற்றினோம்னா -273 வந்துடும். இதே ஃபாரன்ஹீட்டாக மாற்றணும்னா என்ன வரும், -416 சொல்லி வந்துடும். அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன். தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன சொன்னோம், அதாவது வெப்ப ஏற்புத்திறனோட ஒரு நிறைய வந்து ஓரளவு நிறையில் சொன்னோம்னா அது தன்வெப்ப ஏற்புத்திறன்னு சொல்லி சொன்னோம் சரிங்களா. அதனுடைய ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், C = Q/m/Δt பார்த்தோம் சரிங்களா. ஒன்றும் இல்லை, அது Q = mc/Δt. வெப்பாற்றலேருந்து வந்து பார்த்தோன்னா எடுத்துருப்பாங்க. ஆற்றலின் அலகு ஜூலுங்களா. ஜூலை வந்து பார்த்தோம்னா கம்பேர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா நிறை பெருக்கல் வெப்ப ஏற்புத்திறன் பெருக்கல் இது என்னது வெப்பநிலை, இதை 3 பேருக்குனா நமக்கு வந்து அதனுடைய ஆற்றல் மதிப்பு கிடச்சிரும். ஸோ அதை மாற்றி எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான் சொல்லிப்பாங்க பாருங்கள். தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன, ஓரளவு நிறையுள்ள, இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. வெறும் வெப்ப ஏற்புத்திறன் கேட்டாங்கன்னா இந்த நிறைவானது வராது. இதுவே தன்வெப்ப ஏற்புத்திறன் கேட்டாங்கன்னா நிறையானது உள்ளே இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்போ ஓரளவு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸோ அல்லது 1 கெல்வினோ உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்பாற்றலின் அலகு தான் நம்ம வெப்ப ஏற்புத்திறன் சொல்லி சொல்கிறோம். தன்வெப்ப ஏற்புத்திறன் சொல்லி சொல்கிறோம். தன்வெப்ப ஏற்புத்திறனுடைய எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தோம்னா ஜூல் kg இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ்னு சொல்லி எழுதலாம். அல்லது டிகிரி செல்சியஸ் எழுதும்போது என்ன எழுதலாம், கெல்வினுக்கு பதிலாக டிகிரி செல்சியஸ் போட்டுக்க வேண்டியதான் சரிங்களா. இதுவே வந்து பார்த்தோம்னா கிராமில் எழுதும்போது எப்படி எழுதலாம், ஜூல்/கிராம் டிகிரி செல்சியஸ் சரிங்களா. நமக்கு என்ன அலகுகள் வேணுமோ அந்த எல்லா அலகுலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீரினுடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளோ பார்த்தோம், தோராயமா 4200 ஜூல்/kg டிகிரி செல்சியஸ் சரிங்களா. இது வந்து நீரினுடைய தன்வெப்ப ஏற்புத்திறன். ஸோ இப்போ இங்கே இது சொல்லியிருக்காங்க பாருங்கள். எனவே தன்னுடைய வெப்பநிலையை உயர்த்துவதற்கு நீர் அதிக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும் சரிங்களா. நீர் ஹீட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமான வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும். அதனால தான் வந்து பார்த்தோன்னா வாகனங்களில் இருக்கும் வெப்பத்தணிக்கும் அமைவுகளில் நீர் குளிர்விப்பானாக பயன்படுகிறது. நிறைய இடத்துல குளிர்விப்பானாக பயன்படுத்துறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நீரானது ஹீட் ஆகிறதுக்கு அதிக வெப்பநிலையை எடுத்துக்கொள்ளும். எவ்வளோன்னு பார்த்தோன்னா 4200 ஜூல்/kg டிகிரி செல்சியஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே அதனால தான் குளிர்பான தொழிற்சாலைகளோட குளிர்பான பயன்படுத்துகிற காரணமும் அதுதான். அடுத்தது வெப்ப ஏற்புத்திறன். வெப்ப ஏற்புத்திறன் என்னது, டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு பொருளினுடைய வெப்பநிலையை வந்து 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்பாற்றலின் அளவு தான் நம்ம தன்வெப்ப ஏற்புத்திறன் சொல்லி சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம், நம்ம C' சொல்லி பார்த்துருப்போம் சரிங்களா. C' = Q/T அவ்வளோதான். இதனுடைய ஃபார்முலா எஸ்ஐ அலகு என்னது, ஜூல்/கெல்வின். அல்லது வேறு எப்படி சொல்லலாம், கலோரி/டிகிரி செல்சியஸ் சொல்லலாம், அல்லது கிலோ கலோரி/டிகிரி செல்சியஸ் சொல்லலாம், அல்லது ஜூல்/டிகிரி செல்சியஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அடுத்தது நிலை மாற்றம். நிலை மாற்றங்கள் நமக்கு தெரியும் என்னது,
ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது. இதுக்கு எடுத்துக்காட்டு நமக்கு சிம்பிளாக தெரிஞ்சது பனிக்கட்டி. என்னது? திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கும், திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கும் தன்னுடைய நிலையை வந்து பார்த்தோன்னா வெப்பப்படுத்தும் போது மாற்றிக்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருப்போம். இதில் உருகுதல், உறைதல், ஆவியாதல், நீர்மமாதல், குளிர்தல் எல்லாமே பதங்கமாதல் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இதில் பார்க்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உள்ளுறை வெப்பம்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை மட்டும் பார்த்துடலாம். உள்ளுறை வெப்பம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. டெம்பரேச்சர் வந்து பார்த்தோன்னா, அதாவது வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது மாறாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தோன்னா ஒரு பொருள் வந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு இருந்தால் அதை வந்து பார்த்தோன்னா அது பொருளுடைய உள்ளுறை வெப்பம்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அப்படி மாறும்போது அது வெப்பத்தை எடுத்துக்கோ அல்லது வெளியிடவோ செய்யும்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், வெப்பநிலை மாறாத நிலையில் பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் போது உட்கவரும் அல்லது வெளியிடப்படும் வெப்ப ஆற்றல் தான் உள்ளுறை வெப்பம்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது தன்னுள்ளுறை வெப்பம். தன்னுள்ளுறை வெப்பங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா உள்ளுறை வெப்பம், அதுலேயே வந்து பார்த்தோன்னா நிறைய இன்க்ளூட் பண்ணோம்னா அது தன் உள்ளுறை வெப்பம்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள், உள்ளுறை வெப்பத்தை ஓரளவு நிறைக்கு வரையறுத்தால் அதனை தன் உள்ளுறை வெப்பம்னு சொல்லி சொல்லலாம். இதை வந்து பார்த்தோன்னா எல்ங்கிற குறியீட்டால் குறிப்பிடுறாங்க. கியூங்கிறது உட்கவரப்பட்ட அல்லது வெளியிடப்பட்ட வெப்பத்தின் அளவாகவும், எம்ங்கிறது நிறையாகவும் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு அப்படி எடுத்துக்கும் போது நமக்கு என்ன வருது? தன்னுள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு வந்து L = Q/Mன்னு வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த லெசன் வந்து பார்த்தோம்னா முடிஞ்சு. ரொம்ப சின்ன லெசன். சரிங்களா? சின்ன லெசன்னு சொல்கிறத விட நம்ம இதில் இருந்தது எல்லாமே ஏற்கனவே படிச்சிட்டோம். நம்ம இதில் புதுசாக படித்தது என்னென்னு பார்த்தோம்னா என்னது? தன்னுள்ளுறை வெப்பமும் உள்ளுறை வெப்பம் மட்டும்தான் புதுசாக படிச்சிருப்போம். சரிங்களா? தேங்க்யூ.